அண்மைச் செய்தி. பேருந்து வசதி கேட்டு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அமைச்சரை முற்றுகையிட்டு மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஐகோட் இணைகிறார். ஐகோட், தற்போது அமைச்சரை முற்றுகையிட்டு மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எதற்காக அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள். நிச்சயமாக நிவேதா. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள வரண்டியவேல் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அரசு கட்டட நிகழ்ச்சியை திறந்து வைக்க வந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் அந்த பகுதியில் பேருந்து சேவை கேட்டு பொதுமக்கள் மற்றும் பெண்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள வரண்டியவேல் ஊராட்சியில் அகோபாலபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் இருந்து வருகிறது. இந்த பகுதியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த பகுதியில் அகோபாலபுரம் பகுதியில் அரசு துணை சுகாதார நிலையம் கட்டி வைக்க முடிக்கப்பட்ட இந்த கட்டடத்தை மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திறந்து வைக்க வந்திருந்தார். அப்போது அவர் கட்டடத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு திட்டங்களை வழங்கிய பின்னர் வெளியே வந்தபோது அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உட்பட பொதுமக்கள் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் அவரை முற்றுகையிட்டு தங்கள் பகுதிக்கு பேருந்து சேவைகள் என கூறி கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக கடந்த கொரோனா காலகட்டத்தில் முன்னர் இந்த பகுதியில் தூத்துக்குடியிலிருந்து ஆத்தூர், வரண்டியவேல், குறும்பூர் பகுதிகளுக்கு பேருந்து சேவையானது, அது நகர பேருந்து சேவையானது இயக்கப்பட்டு வந்தது. ஆனால் கொரோனா காலகட்டத்திற்கு பின்னர் இந்த பேருந்து சேவையானது முழுமையாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் தங்கள் பகுதியில் உள்ள பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் செல்வதற்கு கூட சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் நடந்தே செல்ல வேண்டியிருப்பதாக கூறி அமைச்சரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் இது தொடர்பாக நிறுத்தப்பட்ட பேருந்து சேவையை உடனே இயக்க கோரி அதிகாரிகளிடம் பல முறை கோரிக்கை வைத்தும் தற்போது வரை அதை நடைமுறைப்படுத்தவில்லை. அந்த பேருந்து சேவை மீண்டும் தொடங்கவில்லை என கூறியும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கிருந்த அதிகாரிகள் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகினர். மேலும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அமைச்சர் உடனடியாக அங்கிருந்து தூத்துக்குடி மண்டல போக்குவரத்து அதிகாரியிடம் போனில் தொடர்பு கொண்டு இந்த பகுதியில் நிறுத்தப்பட்ட பேருந்து சேவையை நாளையே தொடங்க வேண்டும் என கூறி வலியுறுத்தினார். இதனை கேட்டு அந்த பகுதி பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் நிறுத்தப்பட்ட பேருந்து சுமார் 4 ஆண்டுகளுக்கு மேலாகவும் இயக்கப்படாததால் நாள்தோறும் அந்த பகுதி மக்கள் பல்வேறு சிரமங்களை அனுபவித்து வந்த நிலையில் தற்போது அங்கு வந்த அமைச்சரே பொதுமக்கள் பேருந்து சேவை கேட்டு முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இந்த நிலையில் அமைச்சரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த போது அந்த பகுதி செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த செய்தியாளரை அங்கிருந்த அவருடைய அமைச்சரின் உதவியாளர் மற்றும் திமுகவினர் வீடியோ பதிவு செய்யக்கூடாது என அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீங்கள் அமைச்சருக்கு எதிராக செய்தியை வெளியிடுவீர்கள் கூறி அந்த செய்தியாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தற்போது அந்த நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள் அந்த கலைந்து சென்ற அந்த அமைச்சர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அமைச்சர் நாளையே பேருந்து சேவை இயக்கப்படும் என உறுதியளித்த பின்னர் தான் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஐகோ.